ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் அவேர்னஸோட பார்ட் 21 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 20 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. 201st கொஸ்டின், ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி இஸ் த தீசிஸ் சப்மிட்டட் பை whom? அதாவது ரூபாயின் பிரச்சனை ஆய்வறிக்கை யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அண்ட் இவர் இந்த தீசிஸை எந்த இயரில் சப்மிட் பண்ணியிருப்பாருன்னா 1923 சப்மிட் பண்ணியிருப்பார். அது போக நம்ம அம்பேத்கரை பற்றி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்தியாவோட ஃபஸ்ட் லா மினிஸ்டர். அண்ட் அவர் எந்த இயர் லா மினிஸ்டராக இருந்திருப்பார்னா 1947 இருந்திருப்பார். அது போக நம்ம அம்பேத்கரை தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அம்பேத்கருக்கு 1990 அதாவது 1990 பாரத் ரத்னா அவார்டும் கொடுத்துருப்பாங்க. 202nd கொஸ்டின், இந்திய சுதந்திர லீக் எங்கு உருவாக்கப்பட்டது? அதாவது த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வாஸ் ஃபார்ம்டு. இது எங்கே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, டோக்கியோவில். இது யாரால் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, இதோட ஃபவுண்டர் யார்? அதாவது இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் IIL இதோட ஃபவுண்டர் யாருன்னா ராஷ் பெஹரி போஸ். இந்த IILங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்களோட மோட்டோ என்னென்னா, நம்மளோட இந்தியன்ஸ் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வெளியே இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராட்ட வைக்கணும். அதான் இவங்களோட மெயின் மோட்டோ. அது போக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்குன்னா 1920 1940 வரைக்கும் ஆக்டிவாக இருந்துச்சு. அண்ட் இந்த 1940க்கு அப்புறம் இதை யார் டேக் ஓவர் பண்ணாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் டேக் ஓவர் பண்ணியிருப்பார். எந்த வருஷம்னா 1943. ஆல்ரெடி சொன்ன இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் நம்ம இந்தியாவிலேருந்து வெளியே ஊரில் இருப்பாங்க இந்தியன்ஸ், அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்குறது தான். அதனால இந்த IIL இந்தியாவை தவிர வெளியே சவுத் ஈஸ்ட் ஏஷியா, டோக்கியோ, ஜப்பான் இந்த இடத்துலலாம் IIL இருந்திருக்கும். 203rd question, which of the following computer language is used for artificial intelligence? ஸோ இப்போ நமக்கு தெரியும் AI தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்க லாங்குவேஜ், அதாவது இந்த ப்ரொலாங், ஃபோட்டான், சி, கோபால் இருக்குல்ல, இதில் ஆப்ஷன் ஏ ப்ரொலாங் இருக்குது தெரியுமா? இதுதான் ஏஐக்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு 204th கொஷின், ஹூ ரோட் அ சீரீஸ் ஆஃப் ஆர்டிக்கல் என்டைட்டில்ட் நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு? ஸோ இந்த நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு, ஓகே, இந்த டாப்பிக்கில் யார் கட்டுரை எழுதி வெளியிட்டாங்கன்னா ஆரோபிந்தோ கோஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆரோபிந்தோ கோஷ். அடுத்தது 205வது கேள்வி, இந்தியாவின் பின்வரும் நதிகளில் எது கடகரேகையை 2 முறை கடக்கிறது? அதாவது which of the following river of India crosses Tropic of Cancer twice? ஸோ கொடுத்துருக்க ரிவரில் ஆப்ஷன் ஏ மாஹி. ஸோ இந்தியாவோட மாஹி ரிவர் தான் நம்மளோட ட்ராபிக் ஆஃப் கேன்சரை 2 டைம் கடக்குது. இது எந்த இடத்துலலாம் கடக்குன்னா மத்திய பிரதேஷ்லேயும் குஜராத்லேயும், இந்த 2 இடத்துலையும் தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சரை 2 டைம்ஸ் கிடக்குது. அது போக இந்த மாஹி நதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் இந்த 3 ஸ்டேட்டுக்கும் தண்ணி கொடுக்கு. அண்ட் இந்த மாஹி நதியோட மொத்த பரப்பளவு எவ்வளோனா, டோட்டல் ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 34,842 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அது போக இந்த மாஹி ரிவரில் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா
மாஹி பஜாஜ் சாகர் டேம் அந்த இடத்துல இருக்குது. அண்ட் அது போக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஹி ரிவரில் வந்து கடானா டேம் இருக்குது. அண்ட் இந்த மாஹி ரிவர் வந்து வடடோரா அப்படிங்கிற ஒரு அர்பன் ஏரியாவுக்கு தண்ணியும் கொடுக்குது. அடுத்த கேள்வி 206th கொஸ்டின். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ஃப்ளமிங்கோ திருவிழா கொண்டாடப்படுகிறது? அதாவது which of the following state of India ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட்? ஸோ ஃப்ளமிங்கோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பிக்சரில் எடுத்துக்கலாம் இந்த பேர்டு, ஓகேவா? ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஆந்திர பிரதேஷில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இது எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா புலிக்கட் லேக், அந்த லேக்கில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எங்கே இருக்குன்னா நெல்லப்பட்டு பேர்ட் சாங்சுரி, ஓகே, நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இந்த இடத்துல தான் ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேவா? இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. அண்ட் இந்த வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வரும்னு தெரியுமா? ஸோ அந்த சீசன் டைமில் தான் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ வந்து அது நிறைய டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்டும் பண்ணும், ஓகேவா? அது போக வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து எத்தனை நாள் நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 days செலிப்ரேஷனாக நடக்கும். அடுத்தது 207th கொஸ்டின். வேத கால கடவுள்களில் யார் நகரங்களை அழிப்பவர் என்று வர்ணிக்கப்படுகிறார்? அதாவது which of the Vedic god is described as destroyer of city அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ருத்ரா. ஆன்சர் ஆப்ஷன் சி, ருத்ரா. ஸோ ருத்ராங்கிற காடை தான் நகரங்களை அழிப்பவர், அதாவது டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டின்னு சொல்லி வேதிக்கில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 208th கொஸ்டின். ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? அதாவது ஜோக் ஃபால்ஸ் லொக்கேட்டட் ஆன் த ரிவர். இது எந்த ரிவரில் இருக்குன்னா சாராவதி ரிவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சாராவதி ரிவர். அண்ட் இந்த ஜோக் ஃபால்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. அது போக இந்த ஜோக் ஃபால்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இந்தியாவில் 2nd highest வாட்டர்ஃபால். அண்ட் இந்த ஜோக் ஃபால்ஸ்க்கு வந்து 36th பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் 36th பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபாலிங் வாட்டர்ஃபால் லிஸ்ட்டில் வந்து இதுக்கு வந்து 36th place கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 209th கொஸ்டின். பின்வரும் நதிகளில் எது மகர மண்டலத்தை 2 முறை கடக்கிறது? அதாவது which of the following river crosses Tropic of Capricorn? நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கொஷினில் Tropic of Cancer பார்த்துருப்போம். Tropic of Cancer வந்து மாஹி ரிவர் வந்து கிராஸ் பண்ணுது. அதுவே Tropic of Capricorn எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எந்த ரிவர் கிராஸ் பண்ணுங்கன்னா லிம்போபோ. இந்த லிம்போபோ ரிவர் எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், Tropic of Cancer 2 times கிராஸ் பண்ணுற ரிவர் எதுனா மாஹி ரிவர், இந்தியா. அதுவே Tropic of Capricorn 2 times கிராஸ் பண்ணுற ரிவர் எதுனா லிம்போபோ, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 210th கொஸ்டின். வாட் இஸ் அ ஜிபியு? ஜிபியு என்றால் என்ன? இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.